பல பெரிய தொழில்கள் மற்றும் தொழிற்பேட்டைகள் சிறு தொழில்கள் நிறைந்த மாவட்டம். தொழிற்சாலை நிறைந்திருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு பணிக்கு வந்து செல்கின்றவர்கள் அதிகம். அப்படி பணிக்கு வந்து செல்கின்றவர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற பொழுது அம்மாவுடைய அரசு அறிவிக்கப்பட்ட வழிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு சென்னையிலே கொரோனா வைரஸ் தொற்று நோய் படிப்படியாக குறைக்கப்பட்டுகின்றன. அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்திலும் முதல் அதிகமாக இருந்தது. தற்போது மாவட்ட நிர்வாகம், சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு படிப்படியாக குறைய தொடங்கியிருக்கின்றன. இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம், உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நான் சென்னையிலிருந்து திருவள்ளூர் வரை வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 40% பேர் முகக்கவசம் அணியாமல் இருக்கின்றார்கள். அவர்களும் முகக்கவசம் அணியக்கூடிய வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். இதற்கு ஒரே மருந்து விழிப்புணர்வு தான். எந்த அளவுக்கு விழிப்புணர்வு மக்களிடத்தில் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இந்த நோய் பரவலை தடுக்க முடியும். இது ஒரு தொற்று நோய், எளிதாக பரவக்கூடியது. இதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடித்து குணமடையக்கூடிய சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் நோயை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நோயினுடைய தன்மையை, வீரியத்தை அறிந்து பொதுமக்கள் அரசு அறிவிக்கப்படுகின்ற வழிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். அதேபோல விவசாயிகள் நிறைந்த பகுதி, வேளாண் தொழில் நிறைந்த பகுதி, ஏரிகள் நிறைந்த மாவட்டம். நான் முதலாக குடிமராமத்து திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தை துவக்கி வைத்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். காஞ்சிபுரம் இல்ல இதுல காஞ்சிபுரம் மாவட்டம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது முதல் கட்டமாக துவக்கி வைத்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் பகுதி ஏரியிலே துவக்கி வைத்தோம். அதற்கு பிறகுதான் திருவள்ளூர் மாவட்டத்தை துவக்கி வைத்தோம். பணப்பாக்கத்திலே துவக்கி வைத்தோம். ஆகவே இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம், ஏரி பாசனம் நிறைந்த பகுதி, வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகள்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு இந்த ஏரியினுடைய கொள்ளளவை அதிகப்படுத்த வேண்டும். பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் முழுவதையும் சேமித்து வைக்க வேண்டுவதற்காகத்தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நானே நேரிலே வந்து ஒரு ஏரி துவக்கி வைத்து விட்டு சென்றிருக்கின்றேன் திருவள்ளூர் மாவட்டத்திலே. ஆக இது ஒரு மிக சிறப்பான திட்டம் என்று இன்றைக்கு வேளாண் பெருமக்களும் சரி, பொதுமக்களும் சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க விவசாயிகளை உள்ளடங்கி இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த குடிமராமத்து திட்டத்தை முழுவதும் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய சங்கங்கள், பாசனதாரர், அந்த ஏரிக்கு சம்பந்தப்பட்ட ஆயக்கட்டுதாரர்களை ஒப்படைத்து அந்த பணி இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. பல ஏரிகள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தூர்வாரப்பட்ட ஏரிகளில் இன்றைக்கு தண்ணீர் சேமிக்கக்கூடிய சூழ்நிலை அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றன. அதேபோல பல தடுப்பணைகள் இந்த மாவட்டத்திலே கட்டப்பட்டுகின்றன. அதிக தடுப்பணைகள் இந்த மாவட்டத்திலே கட்டப்பட்டுகின்றன. இன்றைக்கு
பொதுப்பணி நீர்வள ஆதாரத்துறையின் மூலமாக இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக 18.33 கோடி ரூபாயில் 107 குடிமராமத்து பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. 2019-20 ஆண்டு சுமார் 10.117 கோடி மதிப்பீட்டில் 26 குடிமராமத்து பணிகள் முடிக்கப்பட்டு 4 பணிகள் மட்டும் முடியும் தருவாயில் இருக்கின்றன. அதேபோல எண்ணூர் முதல் எர்ணாவூர் குப்பம் வரை முதல் கட்டமாக 9 எண்கள் கொண்ட தூண்டில் வளைவுகள் சுமார் 38 கோடி ரூபாயில் முடிக்கப்பட்டிருக்குது. மாதவரம், அம்பத்தூர் மற்றும் கொரட்டூர் ஏரியினை புனரமைக்கும் மற்றும் சுற்றுச்சூழல் மீட்டெடுப்பு பணி ரூபாய் 26 கோடி செலவில் முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல தடுப்பணையை பொறுத்த வரைக்கும் நிரந்தர வெள்ள தடுப்பு பணிகள், கொசத்தலை ஆற்றின் குறுக்கே புதுக்குப்பம் மற்றும் குதிரைப்பள்ளம் இடையான கிராமத்தில் தடுப்பு பணி முடிக்கப்பட்டிருக்குது. ஒட்டுலூர் கிராமத்தில் கோவமாட்டின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணி முடிக்கப்பட்டிருக்கின்றன. ஊத்துக்கோட்டை வட்டத்தில் கண்டலேறு பூண்டி கால்வாயில் இன்றைக்கு சேதமடைந்த பல பகுதிகளை வலுப்படுத்தும் பணியும் இன்றைக்கு முடிக்கப்பட்டிருக்கின்றன. நீர்வள நிலவள திட்டம் மூலமாக பகுதி 2 11 ஏரிகள் இன்றைக்கு மற்றும் 12 கொண்டங்கள் ஆகியவற்றை புனரமைக்கும் பணிகள் இன்றைக்கு 3.79 கோடி ரூபாயில் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு பல பணிகள் துவங்கப்பட இருக்கின்றன. இன்றைக்கு பூந்தமல்லி வட்டம் கோவமாட்டின் குறுக்கே உள்ள பழுதடைந்த கொரட்டூர் அணைக்கட்டை ரூபாய் சுமார் 32.45 கோடி மதிப்பீட்டில் மறுகட்டுமானம் செய்யும் பணி துவங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல கண்டலேறு பூண்டி கால்வாயின் இன்றைக்கு 10 கிலோமீட்டர் வலுப்படுத்தும் பணி சுமார் 24.79 கோடி மட்டும் துவங்கப்பட்டிருக்கின்றன. தாமரைப்பாக்கம் அணைக்கட்டின் துண்டிக்கப்பட்ட சுவற்றின் மேம்படுத்தும் பணி சுமார் 4 கோடி மதிப்பீட்டில் துவங்கப்பட உள்ளது. அரசில் பல பணிகள் தடுப்பணை துவங்கக்கூடிய பணிகள் பல இருக்கின்றன. அரசின் பரிசீலனையில் திருத்தணி வட்டம் இழுப்பூர் கிராமத்தின் அருகே நகரியாற்றின் குறுக்கே 18 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கும் பணி, அதேபோல கிருஷ்ணா குடிநீர் வழங்கும் திட்ட ஊட்டுக்கால்வாய் 25 கோடி மதிப்பீட்டில் பலப்படுத்த 2 பணிகள் பரிசீலனை இருக்கின்றன. இப்படி பல பணிகள் தடுப்பு பணிகள் இந்த மாவட்டத்திலே கட்டுவதற்கு அரசினுடைய பரிசீலனை இருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல அரசு சட்ட கல்லூரி கட்டடம் பற்றை பெரும்புதீரில் 60 கோடி ரூபாயில கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய திட்டங்கள் இன்றைக்கு கூடுதல் நீதிமன்றம், இடைநிலை கல்வி திட்டத்தில் மாவட்டம் முழுவதும் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு புதிய வகுப்பறை கட்டிடங்கள், அம்பத்தூர் தமிழ்நாடு தொழில் கல்வி நிறுவன கட்டிடங்கள், திருவள்ளூர் அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடம், பள்ளிவிளையம் திருப்பாளையம் மற்றும் ஆண்டார் மண்டம் ஆகிய இடங்களில் புயல் பாதுகாப்பு மைய கட்டிடம், இப்படி பல கட்டிடங்கள் பல கோடி ரூபாயில் இன்றைக்கு முடிக்கப்பட்டுள்ளன என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல இன்றைக்கு மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு இந்த மாவட்டத்திலே ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று 386 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணி துவங்கப்பட்டு இன்றைக்கு கட்டணங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு தமிழக வரலாற்றிலேயே 11 மருத்துவக் கல்லூரியை சுமார் 2 ஆண்டு காலத்திலே பெற்று அந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கின்றன. கட்டட பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. வரும் நடப்பாண்டிலே அந்த மருத்துவக் கல்லூரியிலே நம்முடைய மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.
நெடுஞ்சாலைத்துறையிலே பல பால பணிகள் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஊரக வளர்ச்சித்துறை, அதேபோல திருத்தணி திருவள்ளூருக்கு புறவழிச்சாலை, இந்த பணிகள்லாம் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. குடிநீர் பணிகள், பல பணிகள் இந்த மாவட்டத்தில் நடைபெற்று வருகின்றன. திருத்தணி உட்பட பல பகுதிகளை இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக பல திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. திருத்தணி நகராட்சிக்கு சுமார் 110 கோடி ரூபாயில் இன்றைக்கு குடிநீர் அபிவிருத்தி திட்ட பணியில் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டம் 2022 முடிக்கப்படும். ஆவடி மாநகராட்சியில் பாதாள சாக்கு திட்டம் 158 கோடி ரூபாயில் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே மகளிர் திட்டம் இன்றைக்கு 16,019 சுய உதவி குழுக்கள் இந்த மாவட்டத்தில் இயங்கி வருகின்றன. இதிலே 1,31,000 பேர் இன்றைக்கு உறுப்பினராக இடம்பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அம்மாவுடைய அரசு இதுவரை 904 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்படுகின்றன. அம்மா இருசக்கர வாகனம் தேர்தல் நேரத்தில் இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உழைக்கும் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையிலே கொடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையிலே 2 ஆண்டுகளிலே 3292 நபர்களுக்கு இன்றைக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது. அதற்காக 823.30 லட்சம் மானியம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இப்படி பல திட்டங்கள் இந்த மாவட்டத்திலே நிறைவேற்றப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்கள், இன்றைக்கு நுண்ணுயிர் பாசன திட்டம், அதேபோல இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் சோழவர் மாவட்டங்களில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே இன்றைக்கு இந்த பகுதியில் 230 கோடியே 97 லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளன. இன்றைக்கு வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட 60,000 விவசாயிகளுக்கு 50 கோடி ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்பட்டுள்ளன. இப்படி பல திட்டங்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல இன்றைக்கு மீன்பிடி குறைவு காலத்திற்கான நிவாரணம் 5,000 ரூபாய் 3 ஆண்டுகளில் 35,499 பயனாளிகளுக்கு சுமார் 17.75 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. கொரோனா சிறப்பு நிவாரணம் மீனவர் மக்களுக்கு மீனவர் நலவாரிய உறுப்பினர்களுக்கு தலா 1000 வீதம் 2 தவணையாக 38,102 பயனாளிகளுக்கு 7.62 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். இந்த மாவட்டத்தில் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தில் இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு தேசிய சீரமைப்பு திட்டம் கூடப்பாக்கத்தில் 1024 பயனாளிகளுக்கு சுமார் 71.44 கோடியில் இன்றைக்கு குடியிருப்புகள் இன்றைக்கு கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ராஜீவ்காந்தி ஆவாஸ் யோஜனா, பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், பங்களிப்பு திறனுக்கேற்ப வீடு கட்டும் திட்டம், இப்படி பல திட்டத்தின் மேலாக இன்றைக்கு மக்களுக்கு அம்மாவுடைய அரசு வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். மறு குடியிருப்பு திட்டம் அடுத்த மாத பணிகள் துவங்கும். 3880 அடுக்குமாடி குடியிருப்புகள், திட்ட மதிப்பீடு 516 கோடி ரூபாய். இன்னைக்கு இதுக்கு குடியிருப்பதற்கு ஒப்புதல் பெற இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம் பயனாளிகள் தாங்களவே வீடு கட்டும் திட்டத்தில் 15,990 பயனாளிகளுக்கு 479.70 கோடியில் இன்றைக்கு முடிவுற்றது 1,689, முன்னேற்றத்தில் உள்ளது 6,483, தொடங்கப்பட்டுள்ளது 7,808. இப்படி மக்களுக்கு இன்றைக்கு வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டத்தை அம்மாவுடைய அரசு வேகமாக துரிதமாக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.
திருமலைசை துணைக்கோள் நகர திட்டம் பகுதி 1ல் 259.49 கோடி மதிப்பீட்டில் பணிகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல இன்றைக்கு ஐயம்பாக்கம் கிராமம் அங்கேயும் 337 குறைந்த வருவாய் பிரிவுகளுக்கும் அதேபோல 608 குடியிருப்புகள் அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு 608 குடியிருப்புகள் அறிவிக்கப்பட்டு 336 குறைந்த வருவாய் பிரிவு அடுக்குமாடி பயனாளிக்கு ஒதுக்கப்பட்டு பயன்படுத்தி வருகின்றனர். இப்படி பல திட்டங்கள் இன்னைக்கு அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டிருக்க செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல இன்றைக்கு தமிழகம் ஒரு கல்வியிலே புரட்சியை கண்டிருக்கின்றன. இன்றைக்கு கல்வி கற்போடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அது ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் சரி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி அனைத்து பள்ளிகளிலுமே இன்றைக்கு கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. அதற்கு காரணம் அம்மாவுடைய அரசு இந்த பள்ளியுடைய தரத்தை இன்றைக்கு உயர்த்திருக்கின்றது. கடந்த 3 ஆண்டுகளில் 9 நடுநிலைப்பள்ளிகளை உயர்நிலைப்பள்ளியாகவும் 12 உயர்நிலைப்பள்ளிகளை மேல்நிலைப்பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக அங்கங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் அந்த பகுதியிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கப்படுகின்றன. அதேபோல இந்த மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்கின்றன என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் 4031 கோடி முதலீட்டில் 16,225 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 4 தொழில் திட்டங்கள் தங்களது வணிக உற்பத்தியை துவங்கியுள்ளன. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். இன்றைக்கு மாண்பு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு தொழில் புரட்சி காண்பதற்காக இன்றைக்கு தொழில் முதலீட்டாருக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்து அதன் மூலமாக புதிய புதிய தொழில்கள் தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் படித்த இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு அரசு இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். 2019 உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 620 கோடி ரூபாய் முதலீட்டில் 450 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள் இந்த பணியை துவங்கியிருக்கின்றன. எட்டு நிறுவனங்கள் 13,300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,03,700 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் இன்றைக்கு ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு அறிவித்து அவைகள் அனைத்தும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இருந்தாலும் இப்பொழுது ஒரு சோதனையான நேரம், சோதனையான காலம். இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் என்ற தொற்று நோய் உலகம் முழுவதும் பரவி இன்றைக்கு இந்தியாவிலும் தமிழகத்திலும் பரவி இன்றைக்கு படிப்படியாக நாம் குறைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாள் ஒன்றுக்கு 85,000 பரிசோதனை மேற்கொண்டதின் விளைவு இன்றைக்கு இந்த நோய் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு கர்நாடகா ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், இன்றைக்கு அதே போல ஆந்திரா போன்ற மாநிலத்தில் முதல் குறைவாக இருந்தன, இப்பொழுது படிப்படியாக அதிகரித்திருக்கின்றன. ஆனால் முந்தி நம்முடைய தமிழகத்திலே நோய் தொற்று ஆங்காங்கே பரவி இருந்தது. இன்றைக்கு அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு பொதுமக்களுக்கு தகுந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதன் விளைவாக பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை இன்றைக்கு குறைய தொடங்கியிருக்கின்றது. இது முழுவதும் படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் அரசினுடைய எண்ணம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இன்றையிலிருந்து அனைத்து தளர்களும் கொடுக்கப்பட்டுவிட்டன. இன்றைக்கு தொழிற்சாலை முழுமையாக இயங்கலாம். போக்குவரத்து இன்றைக்கு மாநிலங்களிடையே தவிர்த்து மற்ற மாவட்டங்களிடையே போக்குவரத்தை செல்வதற்கு இன்றைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. திருக்கோயில்கள் எல்லாம் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. அவை இப்படி பல தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. இருந்தாலும் நோய் பரவல் முழுமையாக குறையாத காரணத்தினாலே பள்ளிகள் திறக்க முடியவில்லை, கல்லூரிகள் திறக்க முடியவில்லை, திரையரங்குகள் திறக்க முடியவில்லை. இதை தவிர்த்து பெரும்பாலான நிறுவனங்கள் திறப்பதற்கு அரசு அனுமதி அளித்து இன்றைக்கு திறந்து இந்த பணியை துவங்கியிருக்கின்றன. இதனால் பொதுமக்கள் விழிப்போடு இருந்து இன்றைக்கு அரசு அறிவித்த அந்த வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றினால்
இந்த நோய் பரவலை தடுத்து நாம் இயல்பு நிலைக்கு திரும்பலாம். அதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு ஒட்டிய மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினாலே, தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு பணிக்கு சென்றாலும் சரி, வேளாண் பணிக்கு சென்றாலும் சரி, அவர்கள் அரசு அறிவித்த வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி நோய் பரவலிலிருந்து தங்களை காத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் தொற்று நோய் இல்லாத ஒரு மாவட்டமாக விரைவில் வருவதற்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.